ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சொரக்காய் கூட்டு தான். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இது செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போது ஆயில் ஊற்றியாச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அது சேர்த்துடலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் போடணும். 2 பச்சை மிளகா உரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்தது ஒரு சின்ன தக்காளி, முழு தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட 2 பல் பூண்டு சேர்க்குறேன். இந்த குக்கரில் செய்கிறதுனால தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். இப்போது நான் ஒரு சொரக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது சொரக்காவும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம பாசிப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா அப்படியே ஈஸியாக சீக்கிரம் மசிச்சிரும். நம்ம வேக வைக்க ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இந்த தண்ணியோடு நம்ம அப்படியே கலந்துடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 5-6 விசில் வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மத்து கடையை வச்சு கொஞ்சம் நம்ம மசிச்சிடலாம். நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம மசிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியமாக போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதத்துக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.